இதே மோகன் சி லாசருக்கு சவால் விட்டு சொல்றேன், நீ ஒரே ஒரு இஸ்லாமியனை கிறிஸ்தவனை மாத்தி காட்டுறான் பார்க்கலாம். அவனால முடியாது. அங்க போனா கையை வெட்டுவான், காலை வெட்டுவான், அறாமனு சொல்லி காதை வெட்டுவான், கண்ணை வெட்டுவான். அதனால அவனுக்கு பயம். இங்க அப்படி கிடையாதுல்ல. மானமுள்ள இந்துக்களா இருக்கிறாங்க, மானங்கட்ட இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. எந்த மதத்திற்கு நீ பிறந்தையோ அந்த மதத்துக்கு நீ உண்மையாக இருந்தா மட்டும்தான் நீ இந்து. அப்படி இல்லை என்று சொன்னா நீ மோகன் சி லாசர், நான் இறை தூதர், நான் வந்துட்டு இயேசு கிட்ட நேரடியா போன்ல பேசுறவன். நான் எனக்கு இயேசு இத்தனை ஆண்டு காலம் எனக்கு வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், நான் 150 வருடம் வாழ்வேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த மோகன் சி லாசர் அயோக்கிய பைய, திருட்டு பைய, கம்யூனிட்டி பைய, அந்த சொத்தை அபகரிக்கணுங்கிறவன் நியாயப்படி அந்த கிறிஸ்தவ ஏழை மக்களுக்கு போக வேண்டிய சொத்தை, இதை வந்து நான் கிறிஸ்தவத்தையோ கிறிஸ்துவதையோ நான் தவறாக பேசல, நான் தெளிவாக அதை சொல்லிடுறேன். இந்த கிறிஸ்தவத்தையும் இயேசுநாதரையும் தவறாக பயன்படுத்தக்கூடிய இந்த லாசரஸ் போன்ற அயோக்கிய பகுதிகளுக்கு தான் என்னுடைய பதிவு. இவர் இயேசுநாதர் கிட்ட போன்ல பேச முடியுமா? இது பகுத்தறிவுக்கு உகந்ததா? இது கேட்டா இப்பதான் இயேசுநாதர் என்று பேசினார் அப்படின்னு அப்பட்டமா போய் சொல்லுவார். இதையும் அந்த மக்கள் நம்புவாங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த ஃபயர் சரி சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ ஆக்சுவலாக மோகன் சி லாசரஸ் அவர்கள் பேசின வீடியோ வந்து ட்விட்டர் மற்ற இடத்துலலாம் ரொம்ப பிரபலமாக ரொம்ப வைரல் ஆகுது. என்ன அப்படின்னா, இந்த FCRA சட்டம் வந்தது அப்படின்னா நம்ம கர்த்தருடைய சொத்துக்களை வந்து RSS அபகரிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு டோனில் அவர் பேசுகிறாரு. சார், எதனால் இந்த மாதிரி ஒரு பரப்புரையாக வருது? இல்லை, இப்போது கர்த்தருடைய சொத்துக்களை RSS அபகரிச்சா கூட பரவாயில்ல, அது நல்ல விஷயத்துக்கு தான் போகும். சேவா பாரதி உங்களுக்கு தெரியும், சேவா பாரதி முழுக்க இந்தியாவில் எங்கே பேரிடர் ஏற்பட்டாலும் சேவா பாரதி முதல்ல போய் வேலை செய்வாங்க, RSS முதல்ல போய் வேலை செய்வாங்க. அதனால் அவங்க எடுத்துக்கிட்டா கூட தப்பு கிடையாது. ஆனால் இந்த மோகன் சி லாசரஸ் போன்ற ஒரு கேடுகட்ட அயோக்கிய பையன் எடுக்கக்கூடாது. ஏன்னா மோகன் சி லாசரஸ்க்கு வந்து 2004 அவருடைய அந்த ஜீசஸ் ரெடியம்ஸ் என்ற ஒரு அமைப்புக்கு FCRA தடை கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் 2 இடத்துல அவர் வந்துட்டு பொறுப்பில் இருக்கார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஜீசஸ் ரெடீம்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டு அவர் CEOவாக இருக்கார். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவர் தான் ஃபவுண்டர். அப்போ 2 இடத்துல இருக்கக்கூடியவருக்கு அப்போ வருமானம் கொடுக்கக்கூடியவரும் இவர் தான் இருக்கார், கொடுக்கக்கூடிய இடத்துலையும் வாங்கக்கூடிய இடத்துலையும் இவர் தான் இருக்கார். இது எவ்வளோ பெரிய முறைகேடு! அப்போ இப்படிப்பட்ட அயோக்கிய பையன்கிட்ட இருந்து சொத்தை பறிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது இவர் லைசன்ஸ் வாங்குறது எதுக்கு வாங்குறாரு? இப்போது இவர் FCRA லைசன்ஸ் எதுக்கு வாங்குறாரு அப்படின்னா, நான் என்னுடைய சார்ந்த மக்களுக்கு, என்னுடைய மாணவர்களுக்கு, நான் அவங்களுக்கு வந்துட்டு நலிந்த மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி தருவேன், ஏழைகளுக்கு வீடு கட்டி தருவேன், ஏழைகளுக்கு மருத்துவ வசதி செஞ்சு தருவேன். இப்படி தானே ஒரு லைசன்ஸ் வாங்கி ஃபாரினில் ஃபண்டு வாங்குறாரு. ஆனால் அதை செய்யாமல் இவர் போயிட்டு வரத்துக்கு சொகுசு காரு, இவர் தங்கறதுக்கு சொகுசு பங்களா, இவர் எங்கே போனாலும், தூத்துக்குடியில் ஒரு சொகுசு பங்களா இருக்குது, சென்னையில் ஒரு சொகுசு பங்களா இருக்குது, இவர் எங்கெங்கெல்லாம் இந்த ஃபவுண்டேஷன் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஒரு சொகுசு பங்களா அவர் வச்சிருக்காரு, அங்கங்கெல்லாம் 2-3 சொகுசு காரை வச்சிருக்காரு. எவன் கும்பிட்டு காசு எதுக்காக பணம் கொடுக்குறான் ஃபாரின்லேருந்து? இங்கே இருக்கக்கூடிய அவன் கிறிஸ்தவனோ இந்துவோ முஸ்லீமோ அவன் அதை பார்க்கல, அவன் எதுக்கு ஃபண்டு கொடுக்குறான்? நீ அவங்ககிட்ட டாக்குமெண்ட் என்ன காட்டுற? என்னுடைய நாட்டில் இப்படிப்பட்ட ஏழைகள் இருக்காங்க, இப்படிப்பட்ட ஏழை மாணவர்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும் தானே நீ பணத்தை வாங்குற. நீ மதத்தை பரப்புறதுக்காக பணத்தை வாங்குற. நீ மதத்தை பரப்புவதற்கு பணம் வாங்கியிருந்தா அவன் பணத்தை உனக்கு கொடுக்க மாட்டான். ஒரு சில அமைப்புகள், ஐரோப்பிய அமைப்புகள், பிரான்ஸ் அமைப்புகள் கொடுக்குறாங்க பரப்புறதுக்கு. ஆனால் நிறைய அமைப்புகள், அமெரிக்காவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், நிறைய அமைப்புகள் எதுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறதுக்காக தான் பணத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பணத்தை தவறாக பயன்படுத்தி, தனது சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்தி, தனது சொந்த குடும்பத்திற்கு பயன்படுத்தி, தனது சொந்த குடும்ப சொந்தக்காரர்கள் பயன்படுத்தி அந்த பணத்தை முறைகேடாக ஆட்டையை போட பார்க்குறாரு இவர். இதில் என்னென்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 வருஷம் இந்த அறக்கட்டளை நடத்துவாங்க. இவர் இப்போ நடத்திருக்காரு ஜீசஸ் ரெடீம்ஸ்ன்ற மாதிரி சில அறக்கட்டளைகளை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நடத்துவாங்க. நடத்திட்ட உடனே அவன் ஃபண்டு கொடுக்குறாலே, அந்த ஃபண்டில் ஏகப்பட்ட சொத்தை வாங்கிடுவாங்க. அந்த அறக்கட்டளை பேர் சொத்தை வாங்கிட்டு கடைசியில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரெனியூவல் பண்ணணும், FCRA சட்டப்படி ரெனியூவல் பண்ணணும். ரெனியூவல் பண்ணாமல் விட்டுட்டாக்கா, நான் சொல்கிறது இப்போ திருத்தத்துக்கு முன்னாடி ரெனியூவல் பண்ணாமல் விட்டுட்டாக்கா அந்த சொத்துக்கள் அப்படியே யாருக்கு போகும்? மக்களுக்கு போகாது. இந்த அறக்கட்டளைக்கு ஒரு 5 பேர் இருப்பான் பார்த்தியா, அவன் ஆட்டையை போட்டுருவான். அதை தடுப்பதற்காகத்தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த FCRA சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கேன்சல், அதாவது வேணுமென்னு லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு சொத்துக்களை இந்த மோகன் சி லாசரஸ் போல ஆட்கள்லாம் ஆட்டையை போடுறாங்கிறதுக்காகத்தான் மத்திய அரசு என்ன பண்ணாங்க, அந்த சொத்துக்களை மத்திய அரசு கையகப்படுத்தி, மத்திய அரசு ஒரு ஆர்கனைசேஷன் மூலம் எந்த நோக்கத்திற்காக அந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கப்படுதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் வேலை செய்ய போகிறோம் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ இவருக்கு பிடிக்கல. இப்போது மத்திய அரசு இந்த சொத்துக்களை கையகப்படுத்தி விட்டால் இந்த சொத்து இவன் குடும்பத்துக்கு போகாது, மோகன் சி லாசரஸ் குடும்பத்துக்கு போகாது, மோகன் சி லாசரஸுக்கு போகாது. அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இயேசுவை இறை தூதரை ஒரு பகடகாய பயன்படுத்தி இந்த மக்கள் கிட்டேயே அவன் வந்து மூலச்செலவை செய்கிறான்.
இதை நம்ம மத்திய அரசு வேணும்னே பண்ண மாதிரியும், மத்திய அரசு நம்ம மக்கள் சொத்தை வந்து அபகரிக்கிறேன்னு சொல்ற மாதிரியும், இது மக்கள் சொத்து கிடையாது. இது முழுக்க முழுக்க ஃபாரின்ல இருந்து வந்த ஃபண்டு மூலமாக சேர்க்கப்பட்ட சொத்து. அப்படி இருக்கும்போது நீ அதை மக்களுக்கு நீ வித்துட்டு மக்களுக்கு கொடுக்குறன்னா மத்திய அரசு எதுவும் சொல்ல போறதில்ல. ஆனா அந்த சொத்தை நீ ஆட்டையை போடணும்னு நினைக்கிற பத்தியா, அதை மத்திய அரசு விடுவாங்களா? எந்த அரசும் விடாது. அது முக்கியமாக இந்த பாஜக அரசு விடவே விடாது. அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்த மோகன் சி லாரன்ஸ் அயோக்கிய பைய, திருட்டு பைய, கம்யூனிட்டி பைய அந்த சொத்தை அபகரிக்கணுங்கிறவன் நியாயப்படி அந்த கிறிஸ்தவ ஏழை மக்களுக்கு போக வேண்டிய சொத்தை அபகரிக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த வேலையை செய்யறதுனால தான் அவருக்கு மத்திய அரசு மேலே இவ்வளோ கோபம். அதனால தான் அதை ஜீசஸ் ஆள்கிறார், ஜீசஸோடைய சொத்து, ஜீசஸோட சொத்து தானே, மொத்தமாக நீ மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போ. உன் பேரில் ஒன்று கூட இருக்கக்கூடாது, மொத்தமாக மக்களுக்கு எழுதி கொடு. இந்த சொத்துக்கள் அனைத்து மக்களுக்கு நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் கொடுத்துட்றேன், எல்லாம் ஃப்ரீ ஷேரை வாங்கிக்கிங்க அப்படி கொடுத்துட்டு போ. கொடுக்க வேண்டியதுனா மக்களுக்கு பாண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. இதில் ஒவ்வொருத்தருக்கும் 10 ஷேர் 20 ஷேர் இருக்குன்னு எல்லாருக்கும் எழுதி கொடு. அந்த சொத்துக்களை கொடுப்பியா நீ? மக்களுக்கான சொத்து தானே அது, ஜீசஸ் கொடுத்த சொத்து தானே அது. ஜீசஸ் கொடுத்த சொத்து ஒரே ஆள் மட்டும் ஆட்டையை போடலாமா? அனைத்து மக்களுக்கும் கொடுக்கணும்ல. அதைத்தான் இவர் செய்ய மறுக்கிறார், அதை அரசாங்கம் செய்ய சொல்றாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். மோடியை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி முதல்ல எல்லாம் ஜெபம் பண்ணியிருந்தாரு சார், மோடி வரக்கூடாது அப்படின்றீங்க. அதனால அந்த அளவுக்கு வெறி அவர் மோடி மேலே. சார் அவர் வந்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவார், இதை வந்து நான் கிறிஸ்தவத்தையோ கிறிஸ்துவதையோ நான் தவறாக பேசலை, நான் தெளிவாக அதை சொல்லிடுறேன். இந்த கிறிஸ்தவத்தையும் இயேசுநாதரையும் தவறாக பயன்படுத்தக்கூடிய இந்த லாசரஸ் போன்ற அயோக்கிய பகுதிகளுக்கு தான் என்னுடைய பதிவு. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நீங்கள் இவருடைய பாச்சா தூத்துக்குடியில் பலிக்காது. ஆர்சி கிட்ட போய் இவர் வந்து நான் இயேசுவை பார்த்தேன், இயேசுவை சந்தித்தேன், இயேசு சில விஷயங்கள் எனக்கு சொன்னார்னு கத்தோலிக் கிறிஸ்தவ கிட்ட போய் சொல்லுங்க பார்க்கலாம். செருப்பால் அடிச்சு வெளியே தோத்துவாங்க இவனை. இவன் இந்த பெந்தகோஸ்தே சிஎஸ்ஐ போன்ற ஒன்றுமே தெரியாத அப்புறாணிகள்லாம் இருப்பா பார்த்தீங்களா, அவங்கள தான் இவரால் மூலச்சலவை செய்ய முடியுமே தவிர கத்தோலிக்க கடவுள், அதாவது கத்தோலிக், இந்த உங்களுக்கு தெரியும் வேட்டிக்கன் தெரியல, வேட்டிக்கனை மையமாக கொண்டு சில கிறிஸ்தவ அமைப்புகள் அங்கே இருக்குது, ஆர்சி அமைப்புகள், அவங்க கிட்ட ஒரு பருப்பு வேகாது. அவங்கள கூப்பிட்டு இவர் ஏசு என்கிட்ட பேசினாரு, ஏசு என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டாரு, ஏசு கிட்ட இப்போதான் பேசிட்டு வரேன்னு சொல்லுங்களா பார்க்கலாம். அவனுக்கு உண்மையிலே செருப்பால் அடிப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு மோசடி பேர் இந்த மோகன் சி லாசரஸ் இவர் பேசிட முடியுமா? பகுத்தறிவு உகந்ததா இது? இவர் இயேசுநாதர் கிட்ட ஃபோனில் பேச முடியுமா? இது பகுத்தறிவுக்கு உகந்ததா இது? கேட்டால் இப்போ தான் இயேசுநாதர் என்ன பேசினார் அப்படின்னு அப்பட்டமாக போய் சொல்லுவார். இதையும் அந்த மக்கள் நம்புவாங்க. அதாவது இயேசு உயிர்த்தெழுவார் அப்படின்னு நம்புறவன் கிறிஸ்தவன், இயேசு செத்தவர் தான், அது உயிர்த்தெழ மாட்டார் அப்படின்னு சொல்கிறவன் யூதன். ஆனால் 2 பேருமே வணங்கக்கூடிய கடவுள்னு பார்த்தீங்கன்னாக்கா இயேசுநாதர் தான், இறை தூதரை தான் வணங்குறாங்க. அப்போது இயேசுநாதரை வைத்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பிழைப்பு நடக்குது. இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் வேறு எங்கேயுமே இயேசுநாதரை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் வேறு எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது அதிகமாக இருக்குது. அதுவும் எங்கே இருக்குனாக்கா கடற்கரை கிராமங்களில், இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இங்கே நடக்குது. இதே மோகன் சி லாசருக்கு சவால் விட்டு சொல்கிறேன், நீ ஒரே ஒரு இஸ்லாமியனை கிறிஸ்தவனை மாற்றி காட்டுறான் பார்க்கலாம். போ, ஒரே ஒரு இஸ்லாமிய ஏரியாக்குள்ளே போகல பார்க்கலாம். காட்டுமன்னார் கோயில் உள்ள போ, எவ்வளோ திருவள்ளிக்கேணிக்குள்ளே போ, உன்னோட குரூப் இப்போ நீ இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு வரல, நீ சரியான ஆண் மகனாக இருந்தால் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி போய் ஒரே ஒரு இஸ்லாமியனை நீ மாற்றி காட்டு பார்க்கலாம். ஏன்னா மாற்ற மாட்டான், அவனால் முடியாது. அங்கே போனால் கையை வெட்டுவான், காலை வெட்டுவான், ஹராம்னு சொல்லி காதை வெட்டுவான், கண்ணை வெட்டுவான். அதனால் அவனுக்கு பயம். இங்கே அப்படி கிடையாதுல்ல. இங்கே மானமுள்ள இந்துக்களாக இருக்கிறாங்க, மானங்கட்ட இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. இவனுக்கு வந்து சோத்துக்கு மதம் மாறுறவனுங்க, கேக்குக்கு மதம் மாறுறவனுங்க, அதனால இவனுக்கு மதம் மாறுகிறானுங்க இல்லையா? எந்த மதத்திற்கு நீ பிறந்தையோ அந்த மதத்துக்கு நீ உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நீ இந்து. அப்படி இல்லை என்று சொன்னால் நீ இந்து. அதாவது இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இந்துன்ற மதம் எப்போ வந்து கேட்பாங்க. சரி, இந்து இல்லை விட்றா, ஏதோ ஒரு மதத்தில் நீ இருந்தல்ல, கிறிஸ்தவத்துக்கு முன்னாடியோ இஸ்லாத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மதத்தில் நீ இருந்தல்ல. இப்போ மோகன் சி லாசரஸ் எடுத்துங்களேன், அவனை பிறப்பிலேயே அவங்க அப்பன், அவன் தாத்தன், அவன் பூட்டன் எல்லாருமே கிறிஸ்தவனா? ஏதோ ஒரு வகையில் உன் அப்பனும் உன் தாத்தனும் உன் பூட்டனும் ஹிந்துவாக விக்கிரகங்களை வணங்கக்கூடிய ஒரு கடவுளாக தான் இருந்திருப்பாங்க. அந்த வழியாக தான் நீ வந்திருப்ப. நீ பிறப்பிலே இயேசுக்கு பிறந்தியா நீ பிறப்பிலே கன்னிமேரிக்கு பிறந்தியா நீ? கிடையாதுல்ல. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் இப்படி அப்பாவி மக்களை மூல சேவை செய்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியலை. இந்த அப்பாவி மக்களும் அங்கே போய் விழுறாங்க. அதாவது இதில் ஒரே ஒரு விஷயம் கேட்டால் திருமாவளவன் சொல்லுவார், இங்கே ஜாதிய பாகுபாடு இருக்குது இந்து மதத்தில், அங்கே ஜாதிய பாகுபாடு கிடையாது, அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவராக மாறுறாங்க. கிறிஸ்தவனாக மாறி சர்டிஃபிகேட்டில் மாத்திரா, எவனா சர்டிஃபிகேட்டை மாற்றி பார்த்துருக்கீங்களா? அங்கே போய் ஞானஸ்தானம் எடுத்துப்பான். ஆனால் சர்டிஃபிகேட்டில் பார்த்தாக்கா இந்து பறையன் இருக்கும், இந்து நாடார் இருக்கும். அதை மாற்ற மாட்டானு எவனுமே அதை மாற்ற மாட்டான். ஏன்னா சலுகை போயிடும். இந்து பறையர்னு இருந்தால் தான் சலுகை கிடைக்கும். இந்து பறையர் இல்லை, நான் கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டேன், நீ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்ட, உன்னுடைய கெசட்டில் போட்டுன்னு சொன்னாக்கா ஒரு சலுகை இங்கே வராது. அவன் மதம் மாறிடுவானே தவிர சலுகைக்காக இன்னும் இந்து மதத்தில் தான் இருக்கிறான். அப்புறம் அது பேர் என்ன?
முழுமையாக உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்தால் மட்டும்தான் அந்த கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்வார். நீ சலுகைக்காக இந்து மதத்தில் இருந்து கொண்டு கர்த்தரை கும்பிடுன்னு சொன்னாக்கா உன்னுடைய பிரார்த்தனையை எந்த விதத்தில் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார்? அப்போ நீ அந்த கடவுளுக்கு உண்மையா இல்லை, இந்த கடவுளுக்கு உண்மையா இல்லை. சரி, இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கு, அங்கே இல்லையா? அங்கேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையோட சுடுகாட்டில் சிஎஸ்சியோடைய பிணத்தை பதைக்க மாட்டான். சிஎஸ்சியோடைய சுடுகாட்டில் பெந்தகோஸ்தாவில் இருக்கக்கூடிய பிணத்தை பதைக்க மாட்டான். இவன் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், அவன் இவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். இது ஏற்றத்தாழ்வு கிடையாதா? இது ஏற்றத்தாழ்வு கிடையாதா? இந்து மதத்தில் மட்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கா? இதுக்கு திருமாவளவன் பதில் சொல்லுவாரா? இது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 சுடுகாட்டிலையுமே கத்தோலிக்க சுடுகாடாக இருக்கட்டும், சிஎஸ்சி சுடுகாடாக இருக்கட்டும், பெந்தகோஸ்தாவில் இருக்கக்கூடிய பிணத்தை நீ உள்ளே சேர்க்க மாட்டான். அவனை உள்ளே அதுக்குள்ளேயே பதைக்க மாட்டான். அதே போல பெந்தகோஸ்தாவுடைய சுடுகாட்டில் ஆர்சியோடைய பணத்தை பதைக்க மாட்டான், சிஎஸ்சியோடைய பணத்தை பதைக்க மாட்டான். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெந்தகோஸ்தவன் கிறிஸ்டின் தானே, ஆர்சியும் கிறிஸ்டின் தானே. இந்த கிறிஸ்தவ பெண்ணை வந்து அவனை மணந்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். மணக்க மாட்டாங்க. 2 பேரும் கிறிஸ்டின் தானையா, 2 பேரும் இயேசு தானே கும்பிட்றீங்க, மணக்க மாட்டாங்க. அவன் சிலுவையை கும்பிடுவான், இவன் சிலுவையை கும்பிட மாட்டான். இவன் உருவத்தை கும்பிடுவான். இவங்களுக்குள்ளேயே வித்தியாசம் இருக்குது. இந்த சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்தே, ஆர்சி இவங்க 3 பேருக்குள்ளேயே ஒருத்தன் சிலுவையை மட்டும்தான் கும்பிடுவான், ஒருத்தன் இயேசுநாதரோட சிலையை கும்பிடுவான், ஒருத்தன் 2மே இல்லைன்னுவான். இவங்க 3 பேருக்குள்ளேயே இவ்வளவு மாறுபாடுகள் இருக்குது. அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோ இந்து மதத்தையோ இந்த மோகன் சி லாசரஸ் விமர்சிக்கிறாரு? ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்தியாவில் கோடிக்கணக்கான முறை, ஆயிரக்கணக்கான முறை இங்கே பேரிடர் நடக்கும் போதெல்லாம் ஆர்எஸ்எஸ் முதலில் போய் நின்றது. நீ ஒரே ஒரு சான்று, உன்னுடைய ஜீசஸ் ரெடீம்ஸ் ஒரே ஒரு தடவை இங்கே பேரிடர் நடக்கும்போது நான் போய் நின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். அது கஜா புயலாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், எதிரடா நீ இப்போ யாரோட உதவி பண்ண? ₹1 உதவி பண்ண மாட்டான். வரக்கூடிய ஃபண்டை தனது குடும்பத்து பேர்லையும் தனது பேர்லையும் பட்டா போட்டுக்கொள்ள தான் மோகன் சி லாசரஸ் லாய்க்கே தவிர மற்றபடி அவன் மக்களுக்கு இதை செய்தான் அதை செய்தான்னா எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட அவன் நன்மைகள் வந்து அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு செய்ததே கிடையாது. அவங்கள வந்து மூளைச்சலவை செய்து ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறானே தவிர அவங்களுக்கும் புத்தி கிடையாது. இவன் ஒரு மனுஷன் தானே, இவனுக்கும் ஒரு சாவு உண்டாச்சே. ஏன் இவன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி, ஜீசஸோடைய இறை தூதர் தானே, ஜீசஸ் என்ன தான் வந்து தூதராக வச்சிருக்காருன்னு சொல்கிறல, எத்தனை வருஷம் நீ வாழ்வு நீ சொல்லி பார்க்கலாம். எத்தனை வருஷம் நான் மோகன் சி லாசரஸ், நான் இறை தூதர், நான் வந்துட்டு இயேசு கிட்ட நேரடியாக ஃபோனில் பேசுகிறவன் நான். எனக்கு இயேசு இத்தனை ஆண்டு காலம் எனக்கு வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், நான் 150 வருடம் வாழ்வேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா மனிதனுக்கும் வர மாதிரி தான்டா உனக்கு சாவு வரும். நீ இயேசு கிட்ட ஃபோனில் பேசினா மட்டும் உனக்கு இயேசு 150 வருஷம் ஆயுள் கொடுத்துருவாரா, 200 வருஷம் ஆயுள் கொடுத்துருவாரா? கிடையாது. மனிதனுக்கு நோய்வாய்ப்பட்டால் மரணம் உண்டு, அதில் மாற்று கருத்து கிடையாது. அது இந்துவாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும் அது எல்லோருக்கும் ஒன்று தான். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இஸ்லாமிய பயங்கரவாதிகளோடு நம்பிடலாம். அவன் துப்பாக்கி எடுத்து நேராக சுட்டுடுவான், குண்டை நேராக வச்சிருவான். ஆனால் இந்த மதத்தை பரப்பக்கூடிய இந்த மோகன் சி லாசரஸ், பால் தினகரன் போன்றவர்கள்லாம் விஷங்கள், அவங்களாம் பாம்புகள், விஷ பாம்புகள். உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்தியாவை கிறிஸ்தவ நாடாக மாற்றக்கூடிய புல்லுருவிகள். அவர்களது கைப்பாவையாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த அரசாங்கம் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சட்டசபையில் மரியன் வில்சன் பேசும்போது ஐ எம் பார்ன் கிறிஸ்டின் பேசுகிறார். அப்போது கை தட்டுறான், ஒட்டுமொத்த பேர் தாவேக்கா பின்னாடி இருக்கிறோம், கை தட்டுறான். அப்போலாம் அவங்களோட எண்ணம் என்ன? அப்போது சட்டசபையை தேவாலயமாக மாற்றி விட்டார்கள். ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஜெபமாலையோட தாக்கல் பண்ண போகிறான். எதை தாக்கல் பண்ண போகிறான்? பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறான். அதே அவன் தான் சொல்கிறான், நான் வந்துட்டு பைபிளை படித்தவன், தமிழ் அன்பை போதித்தவன், தமிழ் மொழியை விட எங்களுக்கு பைபிள் நிறைய சொல்லி கொடுத்துருக்குன்னு பைபிளை கேவலமாக பேசுகிறான். தமிழ் மொழி எப்போது தோன்றியது? பைபிள் எப்போது தோன்றியது? உங்களுக்கு தெரியும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிறிஸ்தவம். ஆனால் நம்மளுடைய திருவாசகமாக இருக்கட்டும், நம்மளோட தொல்காப்பியமாக இருக்கட்டும், நம்மளோட திருக்குறளாக இருக்கட்டும், எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னால் வந்தது. யார் கூட யாரை ஒப்பிட்டு பேசுகிற? இதை கண்டிக்க துப்பு இல்லாத ஒரு முதலமைச்சரை நீ நம்ம பெற்று வச்சுருக்கோம். இதை கண்டிக்க துப்பு இல்லாத ஒரு திருமாவளவன் அவர் சொன்ன ஒன்றும் தப்பு இல்லையே. எப்படிப்பட்ட ஒரு மானகட்ட செயல் இது? அவர் சொன்னது என்ன தப்பு இருக்குது? ஒன்றும் தப்பு கிடையாது. அவருடைய மதத்தை, அவங்க மதத்தை நீ பின்பற்று, நான் வேணான்னு சொல்ல. சட்டசபையில் பண்ணாத அந்த வேலையை, சட்டசபையில் பண்ணாத. நீங்கள் என்ன கேட்டீங்க? பிரதமர் அவர்கள் செங்கோலை கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் வைக்கும்போது என்ன பேசுனீங்க? நீங்கள் அங்கே ஓதுவார்கள் வந்து மந்திரம் சொல்லும்போது என்ன பேசுனீங்க? பாராளுமன்றத்தை மடாதிபதிகளுடைய கூடாரமாக மாற்றி விட்டார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் சொல்லலை, திருமாவளவன் சொல்லலை, காங்கிரஸ் சொல்லலை. இப்போ சட்டசபையை திருச்சபையை மாற்றி வச்சிருக்கீங்களே, இதுக்கு ஏன்டா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ அதற்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயமா? அதுவும் மதத்தின் சார்ந்தது என்றால் இதுவும் மதத்தின் சார்ந்தது தானே. ஏன் கேள்வி கேட்கல? அப்போது கேள்வி கேட்க துணிவில்லாத ஆட்களை தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்கோம்.
ஸோ அதே மாதிரி இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மரியா வில்சன் ஆகட்டும், ஜேசிடி பிரபாகர்கள் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சட்டசபையில் ஏன் சார் அதை பேச வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படுது? இல்லை, இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும், எஃப்சிஆர்ஏ சட்டத்தை இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாட்டில் இன்னும் அந்த சட்டத்தை முழு வடிவம் இன்னும் பெறலை. அதுக்குள்ளேயே நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க. இல்லை, எந்த அடிப்படையில் நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க இன்றைக்கி நேற்று நிறைவேற்ற 3 தீர்மானமும் எடுத்துங்க, முக்கியமான தீர்மானங்கள். நீட் தீர்மானமாக இருக்கட்டும், இந்த எஃப்சிஆர்ஏ தீர்மானமாக இருக்கட்டும், தொகுதி மறுவரைய தீர்மானமாக இருக்கட்டும், இது 3மே இன்னும் நடைமுறைக்கு வரல. ஒரு விஷயம் மட்டும் தான் நடைமுறையில் பண்ணிட்டு இருக்காங்க, அது நீட்டு. அந்த நீட்டை கூட தடை பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் தான் பண்ணணும். இதே விஜய் என்ன சொன்னார், இந்த நீட்டுக்கு தீர்மானத்தை திமுக நிறைவேற்றும் போது, அதிமுக நிறைவேற்றும் போது இதே விஜய் என்ன சொன்னார், இந்த திமுகவும் அதிமுகவும் தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற நாடகத்தை இனி நாங்கள் நம்ப மாட்டோம், தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றும் ஆக போகிறதுன்னு எங்களுக்கு தெரியும், அதனால் மக்கள்கிட்ட நாங்கள் பொய் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொன்ன விஜய் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீ தீர்மானம் நிறைவேற்றுற? இதே விஜய் சொன்னாரா இல்லையா, தீர்மானம் நிறைவேற்றினால ஒன்றும் நீட்டை ஒழிக்க முடியாது, தீர்மானம் நிறைவேற்ற அந்த நாடகத்தை நான் நம்ப மாட்டேன்னு சொன்ன விஜய், அப்போ நீ பண்ண பேர் நாடகம் தானே? அப்போ நீ மக்களை ஏமாற்றுறது தானே? ஒரு பக்கம் விஜய் என்ன சொல்கிறாரு, தீர்மானத்தை நிறைவேற்றி நீட்டு வேணாங்கிறார். ஒரு பக்கம் என்ன சொல்கிறாரு, 7.5% உள் ஒதுக்கீட்டு நான் 8% மாற்ற போகிறேன்னு சொல்கிறார். அப்போ மக்களுக்கு ஒரு குழப்பம் வராதா? மாணவர்களுக்கு குழப்பம் வராதா? என்னடா இந்த ஆள் மாற்றி பேசுகிறான்? ஒரு பக்கம் நீட்டை வந்து தமிழ்நாட்டில் ஒழிச்சிருவோன்னு சொல்கிறான், இன்னொரு பக்கம் நீட்டு படிக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு 7.5% 8% உயர்த்தி தரப்போன்னு சொல்கிறான். இரட்டை நிலைப்பாடு இல்லை. அப்போது கடைசி வரைக்கும் திமுக செஞ்சு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. திமுக 5 வருஷம் என்ன சொன்னால், இந்த வருஷம் நீட்டை ஒழிச்சிருவேன், அடுத்த வருஷம் நீட்டை ஒழிச்சிருவேன், அந்த ரகசியம் எனக்கு தான் தெரியும். இப்படியே 5 வருஷம் ஓட்டி மாணவர்களுடைய மனநிலை குழப்பத்தில் வச்சுருந்தான். இன்றைக்கி நீங்களும் இந்த வருஷம் ஆட்சி அமைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பக்கம் நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க, இன்னொரு பக்கம் 8% உள்ஒதுக்கீடு தருவன்னு சொல்கிறீங்க. அப்போது இதே மனநிலை தானே, இதே கும்பல் தானே மாணவர்கிட்ட இருக்கும். அப்போ நீட் இருக்குமா இருக்காதா, வருமா வராதா, தமிழ்நாட்டுக்கு விலக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி ஒரு மாணவன் குழப்பமான சூழ்நிலை எப்படி எக்ஸாம் எழுதுவான்? அவன் எப்படி ஒரு சாந்தமான மனநிலையில் இருப்பான்? அவனுக்கு குழப்பமாக இருக்காதா? எப்படி அவனால் தேர்வு எழுத முடியும்? அப்போது இந்த பொது அறிவு கூட இந்த புதிதாக பொறுப்பேற்ற அரசாங்கத்துக்கு இல்லைன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. விஜய் போன்ற ஆட்களுக்கெல்லாம் யார் வந்துட்டு அறிவுரை சொல்லித்தரா, யார் ஸ்கிரிப்ட் எழுதி தரா, ஒன்றுமே புரியல. எதுக்கு இந்த இரட்டை நிலைப்பாடு? ஒன்று, நீட்டு வேணாம், நான் 7.5 கேன்சல் பண்ணுறேன், எங்களுக்கு நீட்டு தேவையில்லைங்க, அது வரைக்கும் நாங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடு. ஏனென்றால் ஜெயலலிதாவும் கலைஞரும் நீட்டுக்கு விலக்கு கேட்டு 3 முறை போனாங்க. 4வது முறை விலக்கு கேட்க போகும்போது சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு, எல்லா ஸ்டேட்டையும் ஏற்றிட்டாங்க, உங்களுக்கு மட்டும் என்ன, உங்களுக்கு தான் 3 வருஷம் நாங்கள் விலக்கு கொடுத்துட்டோம்ல, இதுக்கு மேலே உங்களுக்கு விலக்கு கொடுக்க முடியாது, உங்கள் மாணவர்கள் தயார்படுத்துங்கன்னு சொல்லி காரி துப்பி அனுப்பதா இல்லையா சுப்ரீம் கோர்ட்டு தானே அந்த நீட் விலக்கை வந்து கேன்சல் பண்ணிட்டு நீட் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லிச்சு. அப்போ நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்புகிறேன், ஜனாதிபதிக்கு அனுப்புகிறேன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏற்கனவே நீங்கள் அனுப்பிச்ச தீர்மானத்தெல்லாம் அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க. யார்? ஜனாதிபதியை திருப்பி அனுப்பிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு அனுமதி கொடுத்துச்சு திருப்பி அனுப்புறதுக்கு. அப்புறம் திரும்ப எத்தனை நாடகம் நடத்துவீங்க மக்களை ஏமாத்துறதுக்கு? அப்போ நீட் என்றாலே திமுக செய்த நாடகத்தை விட அதிகமான நாடகத்தை இன்னைக்கு விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இப்போ சட்டசபையில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, எதிர்க்கட்சியை வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்படுறாருன்னு பார்க்குறீங்களா என்ன? அவரை இல்லை, அதாவது இவருக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தெரியாது அவருக்கும். விஜய் எப்படியோ அப்படி தான் அவரும் அரசியலுக்கு புதுசு, பெருசாலாம் அவருக்கு ஒன்றும் பேச தெரியாது. அவங்க தந்தையை புகழ்ந்து பேச தெரியுமே தவிர, அவங்களுடைய ஆட்சியில் நடந்ததை பற்றி புகழ்ந்து பேசுமே தவிர, மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கை அவங்களுக்கு இருக்க தெரியாது. இவர் இப்போ சட்டசபையில் 3 தீர்மானத்துக்குமே இவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. யார்? நீட்டு தீர்மானமாக இருக்கட்டும், எஃப்சிஆர்ஏ தீர்மானமாக இருக்கட்டும், தொகுதி மறுவரையாக இருக்கட்டும், 3 தீர்மானத்துக்கும் ஆதரவு கொடுக்குற ஆளாக இருந்தாக்கா நீ எப்படி எதிர்க்கட்சி தலைவராக இருப்ப இல்லையா? இதில் 1008 குறைபாடுகள் இருக்குது. இப்போ நான் கேட்ட கேள்வி நீ கேட்டுக்கணும்ல. ஏண்டா ஒரு பக்கம் நீ வந்துட்டு உதயநிதி கேட்டுக்கணும், யாரை கேட்டுக்கணும்? விஜயை கேட்டுக்கணும். ஏங்க ஒரு பக்கம் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரீங்க, ஒரு பக்கம் 8% உயர்த்தி தருவேன்னு சொல்கிறீங்களே, இது முன்னுக்கு போய் முரணா இல்லையா? யார் கேட்கணும்? இவர் கேட்டுக்கணும். கரெக்டாக. அதே போல் எஃப்சிஆர்ஏ சட்டம் இன்னும் முழுமை பெறவே இல்லை, அது இன்னும் சட்டமாக ஆக்கப்படவே இல்லை, அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க அப்படின்னு கேட்டுக்கணுமா வேணாமா? கேட்கல. அதே போல் தொகுதி மறுவரை அது வந்துட்டு உங்களுக்கு சென்செக்ஸ் முடிஞ்ச பிறகு வருமா, முடியறதுக்கு முன்னாடி வருமா, இல்லை இந்த தொடர்லேயே வருமா தெரியாது இல்லையா? ஏன்னா அது இன்னும் முழுமை அடையலை. அது 50% கொடுக்குறோமா இல்லையா, இல்லை வந்து ஃபேர் டீலிமிட்டேஷனாக என்னங்கிறத இன்னும் மத்திய அரசு தெளிவுபடுத்தாத நேரத்தில் எதுக்கு அவசரப்பட்டு நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு கேட்டுருக்கலாம். அப்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, தகுதியுள்ள தலைவராக ஒரு கேள்வியை கூட உனக்கு கேட்க துப்பு இல்லைன்னு சொன்னாக்கா நீ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கணும். இதை பாமகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ பேசுகிறார். ஒரு எம்எல்ஏ ஸ்டாலின் பேச வேண்டியது, இது உதயநிதி பேச வேண்டியது மொத்தத்தையுமே அவர் பேசுகிறார். பேசாமல் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போங்க. யார்கிட்ட?
பாமகவுடைய தலைவர்கிட்ட கொடுத்துருப்போங்க. இப்போ கடைசியாக நடந்த இந்த சட்டசபை நிகழ்ச்சியில் பார்த்தா 2 பேர் மட்டும் தான் பிரமாதமாக பேசியிருக்காங்க. ஒன்று சௌமியா அன்புமணி, இன்னொன்று அதே அந்த நபர். இந்த 2 பேர் தான் அருமையாக நேத்தி சட்டசபையில் மு.க. ஸ்டாலின் பையன் கேட்க வேண்டிய அனைத்து கேள்விகளுமே அந்த தம்பி கேட்டார், புள்ளி விவரத்தோட. அதை விட ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் எங்கேயுமே கிடையாது. இதெல்லாம் தூக்கமான தொங்கிலாம் எனக்கு தெரிஞ்சு யார் இவனுங்க தாவேக்கா காரணம்லாம் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டார். எவ்வளோ அதான் திரும்ப அதை தான் நான் விஜய் பார்த்து கேட்குறேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுடைய கட்சியை பெரிதுபடுத்தணும், உங்கள் கட்சி அமைப்பை சரி பண்ணணுன்றதுக்காக தொகுதிக்கு 1ன்னு அமைச்சிட்டிங்க. 234 மாவட்ட செயலாளர் போ அவங்களுக்கு 234 மாவட்ட செயலாளர். அதே தான் திரும்ப நான் சொல்கிறேன். ஒரே ஒரு மாநகராட்சியாக இருந்தது, இன்றைக்கி 25 மாநகராட்சி ஆக போகுது. உள்ளாட்சி அமைப்புகள் அனைத்துமே இன்றைக்கி மாநகராட்சி அமைப்புகளாக மாறிடுச்சு. அதே போல் உங்களுக்கு இப்போது முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டம் தான் இருந்தது. முதல்ல ஒரே ஒரு மாவட்டம் தான் இருந்துச்சு, சென்னை மாகாணம். இன்றைக்கி 38 மாவட்டமாக எதுக்காக பிரிச்சிங்க? நிர்வாக வசதிக்காக பிரிச்சுட்டு அடுத்து இன்னும் 5 மாவட்டத்தை பிரிக்க போகிறீங்க. இப்போது உங்களுடைய நிர்வாக வசதிக்காக, உங்களுடைய கட்சியின் அமைப்புக்காக அதை பெரிதுபடுத்தும் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வசதிக்காக ஏன் எம்பி இன்க்ரீஸ் ஆகக்கூடாது? ஏன் எம்பி இன்க்ரீஸ் ஆகக்கூடாது? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், மத்திய அரசுக்கு ஒரு நியாயமா? மத்திய அரசு தெளிவாக சொல்லுது 50% உங்களுக்கு உயர்த்தி தருகிறோம் என்று சொல்லுது. இப்போது 33% இடஒதுக்கீடு பிரகாரம் பார்லிமெண்ட்டில் 179 பெண் எம்பிக்கள் போவாங்க. இந்த தொகுதி மறுவரை வெற்றிகரமாக நடந்து விட்டாக்கா இன்னொரு 90 பேர் சேர்ந்து போவாங்க. அப்போ 170 + 90 உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 260 பெண் எம்பிக்கள் எங்கே போவாங்க? பாராளுமன்றம் போவாங்க. அதை தடுக்கிறார் விஜய். இப்போ அதான் நடக்குது. பெண்கள் 260 பேர் போக வேண்டியதை தடுக்கிறார் விஜய். ஆனால் பார்லிமெண்ட்ல என்ன பேசுறாரு? 33% இடஒதுக்கீட்டை சட்டசபையில் என்ன பேசுறாரு? 33% இடஒதுக்கீட்டை துரிதமாக மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும், மோடி அரசு நிறைவேற்றும் சொல்றல்ல விஜய் சொல்றாருல. 33% இடஒதுக்கீட்டை துரிதமாக நிறைவேற்றுங்கள் சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் உன் கட்சியில் 33% இடஒதுக்கீடு அமைச்சரவையில் கொடுக்கல. 4 பேர் தான் கொடுத்துருக்க. நியாயப்படி 33 பேர் எவ்வளோ பேர் கொடுத்துருக்கோம்? 11 பேர் கொடுத்துருக்கணும்ல. கொடுத்தியா? நீ முதல்ல உன்னுடைய முதுக பாரு. உன்னோடைய அமைச்சரவையில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்து விட்டு மத்திய அரசை பார்த்து கேள்வி கேட்டேன்னு சொன்னாக்கா உன்னை ஒரு முன்னுதாரண புருஷனாக நாங்கள் நினைக்கலாம், நீ ஒரு மாபெரும் தலைவனாக நான் நினைக்கலாம். உன்னுடைய அமைச்சரவையிலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. 4 எம்எல்ஏ 4 மினிஸ்டர் தான் கொடுத்துருக்குற. மீதி எல்லாமே கிறிஸ்தவர்களுக்கு பாதியும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பாதியும் கொடுத்துருக்குற. அப்போ நீ இதை பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அப்போ மோடியை பார்த்து பேச உனக்கு தகுதி இருக்கா? பாராளுமன்றத்தை பார்த்து பேச உனக்கு தகுதி இருக்கா? மத்திய அரசை பார்த்து பேச தகுதி இருக்கா? முதல்ல நீ பண்ண அந்த வேலையை. முதல்ல உன்னுடைய கட்சிக்குள்ள 234 மாவட்ட செயலர் இருக்காங்களே, அதில் போடு 33% பெண்களுக்கு கொடு. நாங்கள் கொடுத்துருக்குறோம். தமிழகத்தில் மாவட்ட தலைவர்களாக ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பெண்ணை கொடுத்துருக்குறோம். மண்டல தலைவர்களாக ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மண்டலுக்கும் ஒரு பெண்ணை கொடுத்துருக்குறோம் ஒரு தொகுதிக்கு. நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்க, ஒரு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்போ பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம பெண்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன்னு சொன்னாக்கா இது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? அப்போ நாடகம் தான் நடிக்கிறார் விஜய். எப்படி சினிமாவில் நடித்தாரோ அதே தான் இங்கேயும் பண்ணுறாரு. அப்போ இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கரெக்டாக இல்லையா? நான் கடைசி ஒரே ஒரு கேள்வி. இப்போ எஃப்சிஆரை இங்கே கொந்தளிக்கிறத விட்டுவிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேன் எல்லாமே அதை ரூரிகே அப்படின்ற ஒருத்தர் இது கிறிஸ்டினுக்கு எகெயின்ஸ்டான ஒரு லா, இது சொத்துக்கள் அபகரிக்க லா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்களே, என்னதான் இந்த எஃப்சிஆர்கள் இருக்குது? அப்படி இப்போ எங்களுக்கும் மிகப்பெரிய, அதாவது பூனைக்குட்டி வெளியே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தான் இப்போ நடந்திருக்கு. எஃப்சிஆர்ஏ சட்டத்திற்கு ஏன் இவனுங்க இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாங்கள் நினச்சிருந்தோம். கடைசியில் பார்த்தா இவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணமே அமெரிக்க அரசாங்கம் தான்றதை அமெரிக்கா மூலமாக தெரிஞ்சிருச்சு. அப்போ அமெரிக்கா நீ இங்கே மக்கள் நலனுக்காக பணம் கொடுக்கல. அப்போ அமெரிக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த மோகன் சி லாசரஸ் இருக்கட்டும், பால் தினகரனாக இருக்கட்டும், இந்த போன்ற அமைப்புகளுக்கு அமெரிக்கா பணம் கொடுக்குதுன்னா அப்போ கிறிஸ்தவ நாடாக இந்தியாவை மாற்ற துடிக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ அவன் கொடுக்கக்கூடிய மொத்த பணமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை கிறிஸ்தவ மக்களாக மதம் மாற்றக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபடுத்தணுங்கிறத தான் அவன் பணம் கொடுக்குறான். அதனால தான் இப்போ அது தடை சட்டம் கொண்டு வரும்போது அவனுக்கு கோபம் வருது. அவன் உண்மையிலேயே மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, ஏழை மாணவர்களுக்காக அமெரிக்கா பணம் கொடுத்துருந்தா அவனுக்கே இந்த சட்டத்தினால கோபம் வரும். இது நல்ல சட்டம் தான் அவன் நினைக்கணும். ஏன்னா மக்களுக்காக போக வேண்டிய பணத்தை இந்த மாதிரியான அமைப்புகள் ஆட்டையை போடுது, அதற்காகத்தான் மத்திய அரசு இந்த மாதிரி சட்டம் கொண்டு வருதுன்னு அவன் நினச்சிருந்தானாக்கா அவன் உண்மையிலே நல்ல விஷயத்துக்காக தான் பணம் கொடுக்குறான்னு அர்த்தம். ஆனால் அவனுக்கு ஏன் கோபம் வருதுன்னா, நாம் மதத்தை பரப்புறதுக்கு கஷ்டப்பட்டு எவங்கிட்ட இருந்து பிச்சை எடுத்து இவங்ககிட்ட கொடுக்குறோமே, இவனுங்களை வச்சு தானே நம்ம இந்தியாவை கிறிஸ்தவ நாடாக மாற்றணும்னு நினைக்கிறோம். கடைசியில் அதுக்கே மத்திய அரசு ஆப்பு வச்சிருச்சு இந்த சட்டத்தை கொண்டு வந்துங்கிற கோபம் அவனுக்கு. அப்போ அங்கேருந்து இந்த சட்டத்தால் அங்கே இருக்கிற ஃபண்டு நிப்பாட்டிட்டாக்கா பணம் வராதுங்கிற கோபம் இவனுக்கு.
அவனுக்கு பணம் கொடுக்க முடியலன்னு கோவம் மதத்தை பரப்புறதுக்கு, இவனுக்கு பணத்தை வாங்கிட்டு மதத்தை பரப்ப முடியங்கிற கோவம். அப்போ இப்போ 2 பேருக்குமே ஒரே விஷயத்துல தான் கோவம். என்ன கோவம் அப்படின்னா, அவன் மதத்தை பரப்ப வேண்டும், இங்கே மதத்தை பரப்பதுக்காக பணம் வாங்க வேண்டும். இதுக்கு தடையாக FCRA சட்டம் இருப்பதனால இவங்களுக்கு பயம். நான் என்ன கேட்குறேன்னா, மோகன் சிலாசராக இருக்கட்டும், பல சிறுபான்மையோட அமைப்புகளாக இருக்கட்டும், நீங்கள் நல்லது செய்தால், உங்களுடைய அறக்கட்டளை யோகியமான அறக்கட்டளையாக இருந்தால், உங்களுடைய அறக்கட்டளை நியாயமான அறக்கட்டளையாக இருந்தால், நீங்கள் வருடம் வருமான வரி கணக்கை கரெக்டாக தாக்கல் செய்வதாக இருந்தால், இந்த ஃபாரின்லேருந்து வரக்கூடிய பணத்தை நாங்கள் நல்ல முறையில் தான் பயன்படுத்துகிறோம், நாங்கள் மாணவர்களுக்கு தான் பயன்படுத்துகிறோம், ஹாஸ்பிட்டல் கட்ட தான் பயன்படுத்துகிறோம், கல்விக்கூடங்கள் கட்ட தான் பயன்படுத்துகிறோன்னு எல்லாமே நீங்கள் சரியாக செய்தால் இந்த சட்டத்தை பார்த்து பயப்படணும். இந்த சட்டம் என்ன சொல்லுது? இதெல்லாம் சரியா செய்யாதவன், பணத்தை வாங்கிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் தனது சொந்த லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடியவனை தான் இந்த சட்டம் தண்டிக்கும். நல்லவனை தண்டிக்காது, கெட்டவனை தண்டிக்கும். நீ கெட்டவனா நல்லவனா நீ முடிவு பண்ணிக்க. அப்போ இந்த சட்டத்தை எதிர்க்கிறவனா யாரு? அயோக்கிய பைய, திருட்டு பைய, மல்லமாரி பைய, முடிச்சவைக்கு பைய, இவனு தான் இந்த சட்டத்தை எதிர்ப்பானுங்க. நான் நல்லவன், நான் யோகியன், நான் மக்களுக்கு நல்லது செய்ததுக்காக அந்த பணத்தை வாங்குறேன்னு சொல்கிறோம், எதிர்க்க மாட்டான். அப்போ இந்த சட்டத்தை எதிர்ப்பவன் முழுக்க யாராக இருக்கிறார்கள்? அயோக்கிய பயல் தான் இந்த சட்டத்தை எதிர்ப்பான். யோகிய எவனுமே இந்த சட்டத்தை எதிர்க்க மாட்டான். அப்போ எதிர்ப்பவர்கள் யார் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நியாயமான கேள்வியாக இருந்தது. பொன்னான நேரத்தை இளைய பாராளுமன்ற ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றிங்க.